வெல்கம் டு சாணக்யாஸ் ஐஏஎஸ் அகாடமி விழுப்புரம். இப்போது நம்ம மோனைத்தொடை, இயல்புத்தொடை, எதுகை தொடை, இதில் எந்தெந்த எதுகை அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்பாங்க. இது கொஞ்சம் கஷ்டமான ஏரியா. ஸோ இது ஷார்ட்கட்டில் நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு அழகாக ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். ஸோ வாங்க, ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் வர 3 கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். 3 to 4 கொஸ்டின் ஈஸியாக பண்ணிடலாம். ஜஸ்ட் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்ப்போம். மோனைத்தொடை அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனைத்தொடை. எதுகை தொடை அப்படின்னா, இப்போ 2 அடி திருக்குறள் இருக்குன்னா சீர்களில் 2வது எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது எதுகை தொடை. கடைசி எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது இயல்புத்தொடை. சரி, இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஷார்ட்கட் மோனைத்தொடைக்கு என்ன பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு எதுகை தொடை வரப்போகுது. அடுத்தது இயல்புத்தொடை வரப்போகுது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது அடி மோனை. பாருங்கள், முதல் அடி முதல் எழுத்து, 2ஆம் அடியின் முதல் எழுத்தும். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தப்பின் அது முதல் அடி. தன்னெஞ்சே தன்னை சுடுன்றது 2வது அடி, 2வது லைன். ஸோ இதில் பாருங்கள், தாத்தான்னு 1 வருது. ஸோ அதனால் அது மோனை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சீர் மோனை அப்படின்றது என்னென்னா, சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது சீர்மோனைன்னு அழைக்கப்படும். துப்பார்க்கு, துப்பாய, துப்பாக்கி, துப்பார்க்கு அப்படின்னு வருது. 4 வேர்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா முதல்ல தூன்ற எழுத்து ஒன்றா வருது, முதல் எழுத்தாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் சீர்மோனை. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு அடி, இணை, பொழிப்பு, உருபு, கூழை, கீழ்க்கெதுவாய், மேற்கெதுவாய், முற்றுமோனை அப்படின்னு வருது. ஸோ இது நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இதில் முதல் அடியில் தா வருது, 2வது அடியிலையும் தா வருது. அதனால் இது அடிமோனைன்னு நம்ம சொன்னோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் 1வது சீரில் முதல் எழுத்தும் 2வது சீரில் இருக்க முதல் எழுத்தும் வந்துச்சுன்னா அது இணைமோனை. அதே மாதிரி ஒரு லைனில் இப்போ பார்த்தீங்கன்னா இணைமோனை உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன். பார்த்தீங்க, இதில் இடிப்பாறை 1வது சீரில் ஈ வருது. அதே மாதிரி 2வது சீரில் ஈ வருது. அடுத்தது பொழிப்பு மோனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். 1வது எழுத்துல ஆ வருது, அதை விட்டால் 3வதுல அரற்றும் வருது. இது அரிக்குறள்னு வருது, ஆன்னு வருது. அதனால் இது பொழிப்பு மோனை. 1, 3ன்னு வர்றதால பொழிப்பு மோனை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருபு மோனை 1, 4. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் முதல் சீரில் அம்போன் அப்படின்னு வருது, அதில் ஆ வருது. அதை விட்டுனா கடைசியாக அகற்றின்றதில் ஆ வருது. 1, 4 வர்றதுனால இது ஒருபு மோனை. அடுத்தது கூழை மோனை. ஒரு அடியில் முதல் 3 சீர்கள் வெளியிற மோனை கூழை மோனை. அகன்ற, அல்குல், அண்ணன் அப்படின்னு வரும்போது பாருங்கள், 1வது சீரில் ஆ வருது, 2வது சீரில் ஆ வருது, 3வது சீரில் ஆ வருது. அது மாதிரி வந்தால் கூழை மோனை, கூழை மோனை. அடுத்து கீழ்க்கெதுவாய் மோனை. இது பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் முதல் 2 4ஆம் சீர்களில் ஒன்றாக வருவது கீழ்க்கெதுவாய் மோனைன்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், 1, 2, 4. இப்போ 1வது சீர் இருள் சேர், அதில் ஈ வருது. 2வது சீரில் ஈ வருது. அதை விட்டால் கடைசி சீரில் உங்களுக்கு ஈ வருது. ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இது 1, 2, 4ல் வர்றதால இது கீழ்க்கெதுவாய். அதே மாதிரி மேற்கெதுவாயில் 1, 3, 4. ஒரு அடியில் பாருங்கள், 1வதுல அரும்பியில் ஆ வருது. அடுத்தது 3வதுல அவ்வளை அப்படின்றது ஆ வருது. அடுத்தது அமைத்தோல் அப்படின்றதுல ஆ வருது. அப்போ 1, 3, 4ல் வர்றதால இது மேற்கெதுவாய் மோனை. முற்றுமோனை பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் கற்க, கசடர, கற்பவை, கற்றப்பின் எல்லாத்துலேயும் காக்கான்னு முன்னாடி வர்றதால முற்றுமோனை. சரி, இதை எப்படி சார் ஷார்ட்கட்டில் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஈஸியாக அடி, இணை, பொழிப்பு, உருபு, கூழை, கீழ்க்கெதுவாய், மேற்கெதுவாய், முற்றுமோனை அப்படின்றத லைன் வர மாதிரி நீங்கள் வாயால் சொல்லி பார்த்துக்கணும். அடிக்கு பார்த்தீங்கன்னா 11 ஞாபகம் வச்சுக்கலாம். இணைக்கு 12 ஞாபகம் வச்சுக்கலாம். பொழிப்புக்கு 13 ஞாபகம் வச்சுக்கலாம். உருபுக்கு 14 ஞாபகம் வச்சுக்கலாம். கூழைக்கு 123 ஞாபகம் வச்சுக்கலாம். மேற்கெதுவாய்க்கு 134 ஞாபகம் வச்சுக்கலாம். முற்றுமோனைக்கு 1, 2, 3, 4 வந்தால் முற்றுமோனைன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். அடி, இணை, பொழிப்பு, உருபு, கூழை, கீழ்க்கெதுவாய், மேற்கெதுவாய், முற்றுமோனைன்னு எழுதிட்டு அதுக்கு நேரில் பார்த்தீங்கன்னா அடினா 11, இணைனா 12, பொழிப்புனா 13, உருப்புனா 14, கூழைனா 123, கீழ்க்கெதுவாய்னா 124, மேற்கெதுவாய்னா 134, முற்றுமோனைனா 1, 2, 3, 4 அப்படின்னு நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் எடுக்கலாம். இப்போ நான் நடத்தினது மோனைத்தொடை. அப்படியே எதுகை தொடைக்கும் இதே தான் ஷார்ட்கட்டு.
இயல்பு தொடைக்கும் இதே தான். 1வது சீரில் 2வது எழுத்து வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது சீரில் 2வது எழுத்து வந்ததுன்னா அது இணை எதுகை அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி இணை எதுகை, பொழிப்பு எதுகை, ஒருபு எதுகை, கூழை எதுகை, கீழ்க்கதுவாய் எதுகை, மேற்கதுவாய் எதுகை, முற்று எதுகை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயல்பு தொடையில் அடி இயல்பு, இணை இயல்பு, பொழிப்பு இயல்பு, ஒருபு இயல்பு, கூழை இயல்பு, கீழ்க்கதுவாய் இயல்பு, மேற்கதுவாய் இயல்பு, முற்று இயல்பு அப்படின்னு தான் நமக்கு வரும். ஸோ அதனால் இது நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு ட்ரிக் என்னென்னா அடி, இணை, பொழிப்பு, ஒருபு, கூழை, கீழ்க்கதுவாய், மேற்கதுவாய், முற்று முனை அதை லைனாக மைண்டில் மனப்பாடம் பண்ண முடிஞ்சிடணும். அடுத்தது அடிக்கு வந்து 11 ஞாபகம் வச்சுங்க, இணைக்கு 12 ஞாபகம் வச்சுங்க, பொழிப்புக்கு 13 ஞாபகம் வச்சுங்க, ஒருபுக்கு 14 ஞாபகம் வச்சுங்க, கூழைக்கு 123 ஞாபகம் வச்சுங்க, கீழ்க்கதுவாய்க்கு 124 ஞாபகம் வச்சுங்க, மேற்கதுவாய்க்கு 134 ஞாபகம் வச்சுங்க, முற்று முனைக்கு 1 2 3 4 ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஈஸியாக 2வது எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா இதே மாதிரி தான் வரும். இணை எதுகைன்னு வரப்போகுது. கடைசி வந்து எழுத்து வந்து ஒன்றா வந்ததுன்னா 1வது சீர்லையும் 2வது சீர்லையும் இணை இயல்புன்னு சொல்ல போகிறோம். முதல் எழுத்து ஒன்று வந்துன்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம், இணை மோனைன்னு சொல்ல போகிறோம். அவ்வளோதான் எல்லாத்துக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே.